ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கார தோசை செய்யலாமா? இது ஒரு கிளாஸ் இட்லி அரிசினா 1/4 கிளாஸு துவரம்பருப்பு, கொஞ்சம் பாசிப்பயிறு, கொஞ்சோண்டு கடலப்பருப்பு போட்டு நல்லா 3 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. அரிசியில் காஞ்ச மிளகா, பச்சை மிளகா, தேங்காய், இஞ்சி, பூண்டு, சோம்பு, தேவையான அளவு உப்பு போட்டு ரன் பண்ணிக்கோங்க. ஊற வச்ச அரிசி மாவை கிரைண்டரில் போட்டு ஆட்டிக்கோங்க. இந்த கார தோசை மாவு இந்த மாதிரி ஆட்டிக்கோங்க. இது சிறிதளவு மஞ்சள்தூள் போட்டுக்கோங்க. கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் கடுகு பொரிஞ்சதும் வெங்காயம் போட்டுக்கோங்க. நல்லா கோல்டன் ப்ரௌனாக வர மாதிரி வறுத்துக்கோங்க. கார தோசை மாவு ரெடி ஆயிடுச்சுங்க. வதக்கின வெங்காயத்தை இந்த கார தோசை மாவில் கொட்டிக்கோங்க. தேவையான அளவு கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்து கலக்கிக்கோங்க. மாவு இந்த மாதிரி தண்ணியாக கரைச்சிக்கோங்க. இதில் வெங்காயம், நல்லா வதக்கின வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் போட்டுக்குதுங்க. இதில் பருப்புலாம் சேர்த்துக்கிறதுனால உடம்புக்கு நல்லா ஹெல்த்துங்க. தோசைக்கல் நல்லா காயிட்டங்க. கல் நல்லா தேய்ச்சிக்கணும். நல்லா ரவுண்டாக ஊற்றிக்கணும் தோசை. அப்புறம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றி நல்லா சிவக்க விடுங்க. தோசை வந்தோடனே திருப்பி போட்டுக்கோங்க. திருப்பி சிவக்க விடுங்க. நல்லா சிவப்பாக ஊற்றணுங்க. அப்போ தான் கிறிஸ்பாக இருக்கும். இதில் பருப்புலாம் போட்டுக்கிறதுனால உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்துங்க. நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.